அமீரகத்தில் நிலவும் நிலையற்ற வானிலை காரணமாக அமீரக தேசிய வானிலை ஆய்வு மையமானது வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நாடு முழுவதும் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அபுதாபி அரசானது நிலையற்ற வானிலையை சமாளிப்பதற்காக அபுதாபி நகராட்சிகள் சிறப்பு குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோன்று அமீரகத்தில் நிலவும் நிலையற்ற வானிலையை சமாளிப்பதற்காக ஷார்ஜா நகராட்சியும் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்துள்ளது. பல டேங்கர்கள், மொபைல் பம்புகள் மற்றும் தண்ணீர் சேகரிப்பு தொட்டிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஷார்ஜா நகராட்சி கூறியுள்ளது. மேலும் நிலையற்ற வானிலை இருப்பதால் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களிடம் ஷார்ஜா நகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் அமீரக தனியார் துறை ஊழியர்கள் இன்று வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என அமீரக அரசு அறிவித்துள்ளது. அதேபோன்று அமீரகத்தில் நிலையற்ற வானிலை காரணமாக இன்று குளோபல் வில்லேஜ் மூடுவதாக குளோபல் வில்லேஜ் நிர்வாகமும் அறிவித்துள்ளது. அதேபோன்று எமிரேட்டில் உள்ள அனைத்து கடற்கரைகள், பொது பூங்காக்கள் மற்றும் சந்தைகளை தற்காலிகமாக மூடுவதாக துபாய் முனிசிபாலிட்டியும் அறிவித்துள்ளது. இதுகுறித்து துபாய் முனிசிபாலிட்டி வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி துபாயில் உள்ள அனைத்து கடற்கரைகளும் வெள்ளிக்கிழமை இரவு முதல் மூடப்படுவதாக கூறியுள்ளது. அதே சமயம் பொது பூங்காக்கள் மற்றும் துபாய் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான சந்தைகள் சனிக்கிழமை காலை முதல் மூடப்படும் என துபாய் முனிசிபாலிட்டி கூறியுள்ளது. துபாயை தவிர அபுதாபி, ஷார்ஜா ஆகிய எமிரேட்டுகளிலும் வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அதிக இடியுடன் கூடிய கனமழை மற்றும் நிலையற்ற வானிலை காரணமாக எமிரேட்டில் உள்ள பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்துள்ளது. அதேபோன்று அல்லையன் நகரம் முழுவதும் உள்ள சுரங்கப்பாதைகள் மற்றும் வெளிப்புற பாதாள சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும், மேலும் உங்களது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் கூறியுள்ளது. வானிலை சரியாகும் வரை வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. பயணிகளை கொண்டு செல்லும் போது அனைத்து ஓட்டுநர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.